அனைவருக்கும் வணக்கம். முன்னாடியெல்லாம் நாம் தமிழர் கட்சி தான் திமுகவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும். இப்போ அப்படியே காலம் மாறி திமுக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. நாம் தமிழர்லாம் ஒரு கட்சியா? சீமானெல்லாம் ஒரு ஆளா? ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை, ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை, நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை என்று சொல்லிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி வருகிறது. கடுமையான விமர்சனங்கள், எதிர்ப்புகள், கண்டனங்கள், அவதூறுகள் எல்லாம் முழு நேரமாக பதிவு செய்து வருகிறார்கள். நேற்றைக்கு தென்காசியில் அண்ணன் சீமான் அவர்களுடைய உருவ பொம்மையை எரித்திருக்கிறார்கள் கருணாநிதி அவருடைய பக்தர்கள். அவர்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும், அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்யட்டும். தென்காசியில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அதை செய்யுங்கள். உங்களால் அதைத்தான் செய்ய முடியும், செய்யுங்கள். சேகர் பாபு அவர்கள், அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார், ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். எங்கள் தலைவர் கலைஞரை பற்றி சீமான் பேசுகிறார், அவருக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகிவிட்டது என்றெல்லாம் பேசுகிறார். நம்ம என்ன கேட்குறோம்? கருணாநிதி அவர்களை பற்றி பேசிய காரணத்திற்காகவே அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகிவிட்டதுன்னு சேகர்பாபு பேசுகிறாருன்னா, கருணாநிதி அவர்களை தாக்கச் சென்ற சேகர்பாபு அவர்களுக்கு என்ன கொழுப்பு அதிகமாச்சுன்னு நமக்கு தெரியலை. இவருடைய வரலாறை நோண்டி பார்த்தால் 2006 இவர் அதிமுகவில் இருந்திருக்கிறார். அதிமுகவில் இருந்தபோது சட்டப்பேரவையில் வைத்து கருணாநிதி அவர்கள் மீது தாக்குதல் நடத்த போயிருக்கிறாருங்க இந்த சேகர்பாபு. அந்த சேகர்பாபு இன்னைக்கு எங்கள் தலைவர் கலைஞரை பற்றி சீமான் பேசுகிறார், அவருக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகி விட்டது என்று பேசுகிறார். நான் என்ன கேட்குறேன்னு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். 2006 காலகட்டத்திலலாம் எனக்கு பெரிய அரசியல் புரிதல் கிடையாது, அரசியல் ரீதியான அந்த செயல்பாடுகளே நம்ம இல்லை, அந்த செய்திகள்லாம் பெருசாக தெரியலை. ஆனால் சேகர்பாபு அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். அண்ணே, கருணாநிதி அடிக்க போறீங்கல்லண்ணே, எதுக்கு அடிக்க போறீங்க அண்ணே? என்ன காரணத்துக்காக அடிக்க போறீங்கண்ணே? அதை மட்டும் சொல்லுங்கண்ணே, அதை மட்டும் தயவு கூர்ந்து சொல்லுங்கள். கருணாநிதி அவர்கள் மீது அடிக்க போவதற்கான காரணம் என்ன? அந்த அளவிற்கு என்ன அயோக்கியத்தனமான வேலையை கருணாநிதி செய்தார் என்று நீங்கள் அவரை அடிக்க போனீங்க, அவர் மீது தாக்குதல் நடத்த போனீங்க? அதை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அடுத்த தலைமுறைக்கு தெரியும், உங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய திமுகவுடைய தொண்டர்களுக்கும் தெரியும், மறந்துருப்பாங்க அதை. இல்லை தெரியாத புதிய திமுகவினுடைய உடன்பிறப்புகளுக்கும் அந்த வரலாற்றை சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா? அதனால் அதை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறமா யாருக்கு வாய்க்கொழுப்பு அப்படிங்கிறதை உங்கள் கட்சியினரே முடிவு செய்து கொள்வார்கள். அதே 2006 காலகட்டத்தில் திமுகவினரால் தாக்குதலுக்கு ஆளாகியவர் நம்ம அண்ணன் சேகர்பாபு சிறைக்கு சென்றதாக எல்லாம் செய்தி இருக்கிறது. அதுக்கப்புறமா இவருக்கு என்ன ஆகுது? அதிமுகவில் இப்போ மாவட்ட செயலராக இருந்திருக்கிறார். அதிமுகவில் அவருடைய மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்படுகிறது. அதுக்கப்புறமா மறுபடியும் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படலை. ஒரே ஒரு மாவட்ட செயலர் பதவிக்காக எந்த கருணாநிதி அவர்கள் மீது தாக்குதல் நடத்த சென்றாரோ அந்த கருணாநிதி அவர்களுடைய போய் கைகோர்த்து சுயமரியாதையை இழந்து, தன்மானத்தை இழந்து, கேவலம் ஒரு மாவட்ட செயலர் பதவிக்காக, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக திமுகவில் போய் சேர்ந்தவர் தான் இவர். யாரை வலுவாக எதிர்த்தாரோ, யார் மீது தாக்குதல் நடத்த சென்றாரோ அவரோட போய் சரணடைந்த சேகர்பாபு அவர்கள் யாரோடும் சமரசம் செய்யாமல் தன்மானத்தோடு தனித்து களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து பேசலாமா? நீங்கள் பேசலாமா? 2009 கட்சி ஆரம்பித்து 2016 முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் போட்டியிடுகிறது. அது தொடங்கி இப்போது வரைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் சட்டமன்ற உறுப்பினர் பதவி, பாராளுமன்ற உறுப்பினர் பதவி, அமைச்சர் பதவி, இதை எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வீசிவிட்டு, நான் கொண்ட கொள்கை தான் எனக்கு முக்கியம், என்னுடைய கொள்கையில் நான் உறுதியோடு நின்று இந்த களத்தில் நான் வென்று முடிப்பேன் என்கிற உறுதித்தன்மையோடு இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை பேசுவதற்கு சேகர்பாபு அவர்களுக்கு குறைந்தபட்ச தகுதியாவது இருக்கிறதா? குறைந்தபட்ச தகுதியாவது? அன்னைக்கு திமுகவினர் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதற்காக, மாவட்ட செயலாளர் பதவியை பறிகொடுத்ததற்காக அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் போய் சேர்ந்த சேகர்பாபு அவர்கள் எந்நேரம் வேண்டுமானாலும் திமுகவிலிருந்து விலகி அதிமுகவில் மறுபடியும் போய் சேருவார், இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியோடு போய் சேருவார். ஏன்னா அவருக்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. வெறும் ஆதாயம், அரசியல் ஆதாயம். வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக களத்தில் இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் நம்ம சீமான் அவர்களை பற்றி பேசுவது தான் ரொம்ப காமெடியாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது, வினோதமாக இருக்குது. அதில் பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் சீமான் அவர்கள் தவறாக பேசினார்னால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, அவரை கைது செய்ய வேண்டியதானே என்று. அதை தான் நாங்களும் சொல்கிறோம், கைது செய்யுங்க. ஆனால் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யுங்கள். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? நிறைய பொதுநல விரும்பிகள் புகார் கொடுக்குறாங்களாம். இந்த பாடலை பாடிவிட்டார் என்கிற காரணத்திற்காக பொதுநல விரும்பிகள் சீமான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுக்குறாங்களாம். கொடுத்தது உங்கள் திமுகனுடைய வழக்கறிஞர் அணி, உங்கள் ஆளுங்களை வச்சு நீங்களே கொடுத்துக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு? அது அவரை கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள், சட்ட ரீதியான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து நாங்கள் கைது செய்வோம்னு. அதுதான் இல்லை தெரியுது இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம் என்று மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, பொதுநல விரும்பிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள்.
அடுத்து இந்த பக்கம் பார்த்தா நம்ம அக்கா கீதா ஜீவன் அக்கா வந்து அமைச்சராக இருக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம், அவர் அமைச்சராக இருப்பார். ஆனால் எந்த துறையின் அமைச்சராக இருக்கிறார் என்று தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? அந்த அக்காவுக்கே தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அது துறை சார்ந்து ஏதாவது செயல்பாடுகளில் ஈடுபட்டால் தானே தெரியும். ஏதாவது செயல்பாடுகளில் ஒன்றும் இல்லை. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய அமைச்சராக அக்கா கீதா ஜீவன் இருக்கிறாங்க. இந்த சமூக நலன் சார்ந்து ஏதாவது ஒரு திட்டத்தை அக்கா கீதா ஜீவன் அவர்கள் அதை வந்து முன்னெடுத்தார், செயல்படுத்தினார். இந்த சமூக நலன் மீது அக்கறை கொண்டு இந்த திட்டத்தை அவர் செயல்படுத்திய காரணத்தால் சமூக நலன் இவ்வளவு உயர்ந்திருக்கிறது, சமூகத்தினுடைய நலன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் சமூகத்தினுடைய நலனை சீரழித்து சிதைத்து போடுவதே இந்த டாஸ்மாக் கடைகள் தான். இவர்கள் இந்த அரசு, திராவிட மாடல் அரசு விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய சாராயம் தான், இந்த மதுபானங்கள் தான். இந்த மதுபான கடைகளை இழுத்து மூடி இந்த சமூகத்தை பாதுகாத்து இந்த சமூகத்தினுடைய நலனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் குறித்து கீதா ஜீவன் அவர்கள் என்றைக்காவது பேசி ஏதாவது உண்டா? ஏதாவது இந்த கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து எத்தனை குடும்பங்கள், எத்தனை இளம் பெண்கள், எத்தனை பெண்கள் தங்களுடைய கணவனை இழந்திருக்கிறார்கள் இந்த டாஸ்மாகால, இந்த கள்ளச்சாராயத்தால். கீதா ஜீவன் அவர்கள் மகளிர் உரிமை துறையில் இருக்கிறாங்களே, மகளிருடைய உரிமை 1000 ரூபா கொடுக்குறதா மகளிர் உரிமை? அதுதான் மகளிர் உரிமையா? மகளிர் அவங்க வந்து பாதுகாப்பாக நல்ல ஒரு குடும்ப சூழலோடு வாழ வேண்டும், அதுதாங்க அவர்களுக்கான உரிமை, அதுதாங்க கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் செய்கிறதே இல்லை. நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான அத்தனை அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் கீதா ஜீவன் அவர்களுக்கு அக்கறையே இல்லை, அதெல்லாம் அக்கறை இல்லை. ஆனால் சீமான் அவர்களை பேசுனா உடனே வந்துடுவாங்க. அது ஏன் வந்தாங்க, யாரால் அனுப்பப்பட்டார்கள் என்பது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இல்லை. ஏன் கீதா ஜீவன் அவர்களுக்கு என்ன வேலை? கருணாநிதி அவர்களை பற்றி ஆனால் சீமான் அவர்கள் பேசினார், யார் பேச வேண்டும்? பதில் கொடுக்க வேண்டியது யார்? ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய குடும்பத்தை சார்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும். அவர் பேசவே இல்லையே. அவருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கா? அவருக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கா? நீங்கள் எதுக்கு வர்றீங்க? முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறார் சீமான், முதிர்ச்சி இல்லாமல் பேசுகிறாராம். ஒன்று பண்ணுவோமாக்கா கீதா ஜீவனுக்கா? அண்ணன் சீமான் அவர்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம், உங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஒரு 10 நிமிஷம் வேண்டாங்க, ஒரு 2 நிமிஷம். துண்டி சீட்டு இல்லாமல், இல்லை துண்டி சீட்டோடே வரட்டும், பேசட்டுமே. 2 பேரும், 2 தலைவர்களும் பேசட்டும். பொது விவாதமாக அது நடக்கட்டும். பொது வெளியிலே அதை வந்து நேரலையாகவே நம்ம வந்து செய்வோம். மக்கள் பார்க்கட்டும், தமிழர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதை பார்க்கட்டும். 2 நிமிஷம் போதும், மக்கள் புரிந்து கொள்வார்கள் யார் முதிர்ச்சியான தலைவர், யார் முதிர்ச்சியற்ற தலைவர், யார் மக்களுடைய பிரச்சனைகளை துண்டறிக்கை வைத்தும் தவறாக பேசுகிறார், யார் மக்களுடைய பிரச்சனைகளை துண்டறிக்கையே இல்லாமல் பல மணி நேரம் துணிவாக தெளிவாக முதிர்ச்சியோடு பேசுகிறார் என்பதை மக்கள் பார்க்கட்டுமே. பேசுவோமா, வைப்போமா, செய்து பார்ப்போம், செய்வோம், பார்ப்போம். முதிர்ச்சியற்ற தலைவர்னு சொல்லிட்டீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய மனநலனை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கீதா ஜீவன் பேசுகிறாங்க. உங்களுக்கு கிடைச்ச அமைச்சர் பதவிக்கு நீங்கள் பேசுவீங்க, இதுவும் பேசுவீர்கள், இன்னமும் பேசுவீர்கள். பேசுங்க. யாரெல்லாமோ பேசுகிறார்கள். அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசினால்தான் இன்றைக்கு வெளிச்சம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசினால் உங்கள் கட்சியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதனால் பேசுகிறீங்க, தாராளமாக பேசுங்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் கருணாநிதி, தமிழ் மொழியை செம்மொழியாக்கியதே கருணாநிதி தான் என்றெல்லாம் அக்கா கீதாஜன் பேசுகிறாங்க. ஏன் தமிழ் மொழியை உருவாக்கியதே கருணாநிதி தான் பேசுங்க. கச்சத்தீவை தாரை வார்த்ததே கருணாநிதி தான் பேசுங்க. கல்வி மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு எடுத்து செல்கிற போது தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருந்து கை கட்டி வேடிக்கை பார்த்ததே கருணாநிதி தான் சொல்லுங்கள். காவிரி பிரச்சனை தொடங்கி தமிழ்நாட்டின் அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஆணிவேரே கருணாநிதி தான் என்று சொல்லுங்கள். பேசுங்க, எல்லாத்தையும் பேசுவோம். நாம் தமிழர் கட்சிக்கு பணம் எங்கிருந்து வருது தெரியுமா? நம்ம அக்கா கீதாஜின்னு சொல்கிறாங்க, இலங்கை தமிழர் பிரச்சனையை பேசுகிறதுனால வெளிநாட்டில் இருந்து பணம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்களும் பேசுங்க, இலங்கை தமிழர் பிரச்சனை பேசுங்க, பேசி தான் பாருங்களேன். வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கும் பணம் வரும் இல்லையா? பேசுங்க, யார் பேச வேண்டாம்னது? பேசி தான் பாருங்களேன், பேசுங்க. இலங்கையில் ராஜபக்சேவை எதிர்க்கிறது போல இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தரை எதிர்க்கணும், அதனால திமுகவை எதிர்க்கிறாங்க. ஒத்துக்கொண்டீர்கள் இல்லையா? மகிழ்ச்சி. ராஜபக்சேவும் நீங்களும் ஒன்றுதான் என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள் இல்லையா? மகிழ்ச்சி. அந்த வகையில் மகிழ்ச்சி. அப்படி தான் பேசுவோம், உங்களை பேசத்தான் செய்வோம். இலங்கையில் ராஜபக்சேயை எப்படி எதிர்க்கிறோமோ அதே போன்று தமிழ்நாட்டில் திமுகவை, கருணாநிதியை, உங்களுடைய அரசியலை எதிர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஒன்றாக நின்று நீங்கள் செய்த துரோகம், இந்த இனத்திற்கு நீங்கள் செய்த துரோகம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும், எத்தனை தலைமுறை ஆனாலும் உங்களுடைய துரோக வரலாறுகள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கும்.
ஒரு கவுன்சிலர் கூட இல்லை. சரி, ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சியால் தான், ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவரால் தான் உங்கள் தலைவருக்கு மெரினால பேனா சிலை வைப்போம் என்று கொண்டு வந்தீங்க இல்லையா? வைக்க முடிஞ்சுதா? வைக்க முடிஞ்சுதா? ஏன் வைக்க முடியலை? அந்த ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சியினுடைய தலைவரால் தான் வைக்க முடியலை. வைக்க முடியலை, வைக்க முடியலை, எதிர்கொள்ள முடியலை. உங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்களை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியலை. இதில் போகிற போக்கில் அக்கா கீதா ஜீவன் பேசுகிறாங்க, கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக திமுக செயல்படுதுன்னு பேசுகிறார் சீமான். சவுக்கு சங்கரை எல்லாம் கைது பண்ணியதை பேசுகிறார் என்று. சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை குறித்து தவறாக பேசினார், அதனால் நாங்கள் கைது செய்தோம். அதை ஆதரிக்கிறாரா சீமான் என்றெல்லாம் கீதா ஜீவன் பேசுகிறாங்க. அதை ஆதரிக்கலையே. நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறோம். சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்களை குறித்து அவர் பேசியது தவறு, அதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்கள், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் அதை காரணமாக வைத்து அவர் மீது கஞ்சா வழக்கு போடுவது, அவருடைய கையை உடைக்கிறது, தொடர்ந்து வழக்குகள் மேல் வழக்கு போடுவது, குண்டாஸில் அவரை அடைப்பது, இது திமுகவினுடைய அராஜகம், திமுகவினுடைய பாசிசம், திமுகவினுடைய சர்வாதிகார ஆட்சி தான் இது என்பதை தான் நாங்கள் பேசுகிறோம். அதுதான் பேசுகிறோம். இப்போதும் சொல்கிறோம், திமுக என்பது ஒரு பாசிச கட்சி. திமுக நடத்தக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டில் பாசிச ஆட்சி தான், சர்வாதிகார ஆட்சி தான். ஸ்டாலின் அவர்கள் ஒரு சர்வாதிகாரியாகத்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சர்வாதிகார அரசும் சர்வாதிகார ஆட்சியும் மக்களால் வெகு விரைவில் வீழ்த்தப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சேகர் பாபுவாக இருக்கட்டும், கீதா ஜீவனாக இருக்கட்டும், நீங்கள் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள், ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் தயவு செய்து உங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களை அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேச சொல்லுங்கள். நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்.